வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான தகவல்கள். திருவள்ளூர், ராணிப்பேட்டை, நீலகிரியில் 2 நாட்களுக்கு கனமழை. வானிலை ஆய்வு மையம் தகவல். இதை பற்றி தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கீழே இருக்கிற ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக வீடியோ போகிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. திருவள்ளூர், ராணிப்பேட்டை, நீலகிரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வடக்கு ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. தவிர வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளது. இதன் காரணமாக வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் இன்றும் நாளையும் ஆகஸ்ட் 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் 17ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி, ராணிப்பேட்டை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று இப்பகுதிகளில் சேர்ந்த வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நேற்றைய காலை 8:30 மணி வரையில் 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக காரைக்காலில் 11 சென்டிமீட்டரும், மயிலாடுதுறை மாவட்டத்தில் 10 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி உள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நன்றி, வணக்கம்.